வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம எப்பவும் போல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. அந்த வீட்டை வாங்குவதற்கு ராமிற்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நகரத்தை விட்டு தள்ளி சுற்றுப்புறத்தில் குடியிருப்புகள் குறைவாக இருக்கும் அந்த இடத்தில் மிகவும் பழைய கால பாணியில் இருந்த அந்த பழைய வீட்டை ராமுக்கு பிடிக்காததில் ஆச்சரியமே இல்லை. ஆனால் அவன் தங்கை ராதா ஒரேடியாக இந்த வீடுதான் என்று அடம் பிடித்ததால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. முதலில் வந்து பார்த்தபோது இந்த வீடு சுவரின் வர்ணங்கள் அழிந்து காரை பெயர்ந்து மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஆனால் இன்று சில பல திருத்த வேலைகளுக்கு பிறகு மிகவும் அழகாக இருந்ததில் ராமின் மனது கொஞ்சம் ஆறுதல் அடைந்தது. விலைக்கு பரவாயில்லை என்று நினைத்து கொண்டான். அவனின் எண்ண ஓட்டத்தை கலைப்பது போல ராதா பேசத் தொடங்கினாள். என்னண்ணா, நான் இந்த வீட்டை வாங்கலான்னு சொன்னப்போ எவ்ளோ மறுத்த. இப்ப இப்படி வாய பொளந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற என்றவளை முறைத்தான் ராம். ஏன் இப்படி முறைக்கிற? உண்மையதானே சொன்னேன். அங்க பாரு, ஓப்பனிங்கே எவ்ளோ செம்மையா இருக்குதுன்னு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சுற்றி பார்க்க சென்றாள் ராதா. அவன் பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல ஆயத்தமானான். ஏற்கனவே ஒழுங்கமைப்பு வேலைகள் முடிந்து விட்டதால் ஒரு சில பொருட்கள் மட்டுமே பாக்கியிருந்ததை ராம் எடுத்துக்கொண்டு சென்றான். அவற்றை உள்ளறையில் வைத்துவிட்டு திரும்பும்போது ஜன்னல் வழியாக அந்த பக்கத்து வீடு தெரிந்தது. பாழடைந்து போய் பாதி எரிந்து போயிருந்த அந்த வீட்டை பார்த்ததுமே ராமின் மனதில் ஒரு அமைதியின்மை வந்து குடியேறியது. அந்த வீட்டை பார்க்கவே பிடிக்காமல் ஜன்னலை சாத்தினான் ராம். இதுக்குத்தான் ராதா கிட்ட சொன்னேன், இந்த வீடு வேணான்னு. கேட்டாளா என புலம்பியபடியே வெளியேற முனைந்த போது ராதா உள்ளே வந்தாள். ஏ அண்ணா, இந்த ரூம் சூப்பரா இருக்குல்ல, எனக்கு தான் இந்த ரூம் என்றபடி தன் பொருட்களை கொண்டு வந்து அந்த அறையில் அடுக்கத் தொடங்கினாள் ராதா. ராமும் இன்னொரு அறையில் தன் பொருட்களை அடுக்கத் தொடங்கினான். இரவு. சாப்பிட்டுவிட்டு இருவரும் உறங்கச் சென்றனர். நல்ல தூக்கத்தில் திடீரென விழிப்பு வந்தது ராதாவுக்கு. யாரோ அழைப்பது போல இருந்தது. முதலில் பிரம்மை என்று நினைத்து தூங்கப் போனவளின் உறக்கத்தை மறுபடியும் அந்த குரல் தடுத்தது. பயந்து எழுந்து விளக்கை போட்டாள் ராதா. திடீரென அழுகுரல் ஒலிக்க மொத்த உடலும் விறைத்து போனது ராதாவிற்கு. ஜன்னல் பக்கம்தானே சத்தம் வருகிறது என்று எண்ணிய ராதா ஜன்னலை நோக்கி இறங்கி நடக்கத் தொடங்கினாள். இதயம் மட்டும் படு வேகமாக துடிக்க, கால்களோ அதற்கு நேர்மாறாக நகரக்கூட மறுத்தன. மெதுவாய் வந்து ஜன்னலை திறந்தாள் ராதா. வெளியே காரிருள். சத்தம் வரும் திசையை உற்று பார்த்தாள். சிறிது நேரத்தில் பின் கண்கள் இருட்டுக்கு பழக்கப்பட்டன. அந்த பழைய வீட்டிலிருந்துதான் அழுகுரல் வந்தது. அதையே உற்று பார்த்தாள் ராதா. ஒரு உருவம் கருப்பாய் அந்த வீட்டின் ஓட்டின் மேல் முழங்கால்களில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தது. யார் என்று திகைத்து உற்று நோக்கினாள் ராதா. அந்த நொடி அந்த உருவம் தலையை தூக்கி ராதாவை பார்த்தது. ஒரு நொடிக்கும் குறைவான நேரம் ராதா உறைந்து போய் நின்றாள். பின் வேகமாக, மிக வேகமாக ஓடினாள் ராதா. அத்தியாயம் 2. ராதா ராமின் அறையை நோக்கி ஓடினாள். அவன் அறையிலிருந்து வெளிச்சம் வந்தது. ஆனால் அறையை தாழிட்டிருந்தான். ராதா அவன் அறையை தட்டினாள். சிறிது நேரம் கழித்தே திறந்தான் ராம். அவன் முகத்தில் எரிச்சல் மண்டி கிடந்தது. திட்டுவதற்காக வாயை திறந்த ராம் தங்கையின் முகத்தை பார்த்து அதிர்ந்து போனான். என்ன ஆச்சு ராதா? ஏன் இப்படி ஓடி வர? ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குது என்று கேட்டான். ராதா நடந்தவற்றை சொல்ல முயற்சித்தாள். ஆனால் பாவம், வார்த்தைகள் தான் வரவில்லை. தங்கையின் நிலை கண்டு ராம் அவளை ஆஸ்வாசப்படுத்தி தண்ணீர் கொடுத்தான். அவளும் சற்று நிதானத்திற்கு வந்து நடந்ததை கூறினாள். அவன் முதலில் அதிர்ந்தாலும் பின் வேகமாக சுதாரித்து தங்கையை திட்டினான். நீ மர்மம் அது இதுன்னு ஏதாவது பேய் கதை வாசிச்சிருப்ப. அதனால உனக்கு அப்படி கனவு வந்திருக்கும். எப்ப பாரு பழைய பொருட்களை ஆராய்ச்சி பண்றேன்னு ஏதேதோ செய்ய வேண்டியது. இல்லனா மர்மம் திகில்னு கதை வாசிக்க வேண்டியது. அப்படின்னா இப்படித்தானே ஏதாவது கனவு வரும்? ராதா மறுத்தாள். இல்லண்ணா, அது கனவில்ல. நான் கட்டில்ல இருந்து எழுந்து போய் பார்த்தேன். அது என்ன பார்த்துச்சு என்றாள் அழாத குறையாக. ராம் முகத்தில் குழப்ப ரேகைகள் உருவானது. சரி, வா போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு சென்றான். அவளும் பயந்தபடியே அவன் பின்னால் சென்றாள். அவளின் அறையை திறந்தபோது இருளாக இருந்தது.
ராம் மின்விளக்கை போட்டான். ராதா கிட்டத்தட்ட அலறினாள். "அண்ணா!" என்று. அவன் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். "என்ன ஆச்சு ராதா? ஏன் இப்படி லூசு மாதிரி கத்துற? நான் பக்கத்துல தானே இருக்கிறேன்" என்றான். ராதா, "நான் லைட்ட போட்டுட்டு தான் வந்தேன். ஆனா இப்ப லைட் ஆஃப் ஆகி இருக்கு" என்று சொல்லி அழத் தொடங்கினாள். அவன் அவளை சமாதானப்படுத்தினான். "நீ மறந்திருப்ப ராதா" என்றான். அவளோ, "இல்ல, நான் லைட்ட போட்டுட்டு தான் ஜன்னல் கிட்ட போனேன். ஆனா அந்த உருவத்த பார்த்ததும் பயந்து அப்படியே ஓடி வந்துட்டேன்" என்றாள். அப்போதுதான் தங்கை சொன்ன உருவத்தைப் பற்றி ஞாபகம் வர விரைந்து சென்று ஜன்னலை பார்த்தான். அங்கு எதுவுமே இல்லை. அந்த வீடு மட்டும் தனியாக, அனாதையாக, பார்ப்பவருக்கு கிலியூட்டுவதாக இருந்தது. ராமுக்கு பின் ராதாவும் எட்டி பார்த்தாள். "நான் தான் சொன்னேன்ல, எல்லாம் உன் பிரம்ம. சும்மா என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு" என்று படபடவென்று பொரிந்தவன் தங்கையின் முகம் இன்னும் தெளியாமல் இருப்பதை பார்த்து ஆதரவாக அவளின் தலையை தடவி, "பயப்படாதம்மா, எல்லாம் உன்னோட கற்பனை தான்" என்று கூறி அவளை படுக்க வைத்துவிட்டு தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தான். அவள் உறங்கிப் போனாள். ஆனால் அவன் மனம் விழித்து பின்னோக்கி ஓடத் தொடங்கியது. சிறு வயதில் தாய் தந்தை ஒரு விபத்தில் போய்விட அதை உணரக்கூட முடியாத வயதில் இருந்த தங்கையின் அழுகையை தேற்ற தன் அழுகையை கட்டுப்படுத்தியவன் அவன். பெற்றோர் போன பிறகு பாட்டி ஒருவரே ஆதரவாக இருந்து இருவரையும் வளர்த்தார். அவரும் ஒரு வருடத்திற்கு முதல் காலமாகிவிட அந்த வீட்டில் இருக்க முடியாமல் இருவரும் வேறு வீடு வாங்கி வந்தனர். ராம் சிறு வயதிலிருந்தே தங்கை மீது இருந்த பாசத்தை அவளுக்கு வெளிக்காட்டுவதில்லை. அவன் வேலைக்கு செல்லத் தொடங்கியதும் அவளின் தேவைகளை சொல்லாமலேயே நிறைவேற்றுவான். ஆனால் அனைத்திலும் அவள் ஒரு அந்நிய தன்மையை உணர்வாள். அவன் அவ்வாறுதான் நடந்து கொள்வான். ஆனால் தங்கை மீது பாசம் உண்டு. அவள் உறங்கிவிட்டதை அறிந்து மெதுவாக போர்த்திவிட்டு நகர்ந்தான். லைட்டை அணைத்து அவள் அறையை சாத்திவிட்டு தன் அறைக்கு யோசனையோடு நகர்ந்தான். அவன் போன பின்னர் எழுந்து அவன் சென்ற திசையை பார்த்தாள் ராதா. அவள் விழிகளிலிருந்து 2 துளிகள் உருண்டு விழுந்தன. அவள் சொன்னதில் எந்த அளவு உண்மை இருக்கும் என்று எண்ணியபடி தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாழ் போட்டான் ராம். அவனின் அத்தனை முகபாவங்களையும் சற்று தள்ளி இருளோடு இருளாக இரு விழிகள் பார்த்து கொண்டிருந்ததை அவன் அறியவில்லை. அந்த விழிகளுக்கு சொந்தமான முகத்தில் இருந்த உதடுகள், "ராம், என்ன ஆனாலும் உன்னை விட மாட்டேன்டா" என்று அமைதியாக ஆனால் அழுத்தமாக உச்சரித்தன. அத்தியாயம் 3. காலை ராதா வந்து எழுப்பும் மட்டும் ராம் நன்கு தூங்கினான். இரவு நெடுநேரம் யோசித்ததன் விளைவு கண்கள் சிவந்து எரிச்சலாக இருந்தது ராமிற்கு. ராதா கொடுத்த தேநீரை அருந்திவிட்டு குளிக்கப் போனான் ராம். அவள் சமையலறையில் வழக்கம் போல தன் வேலைகளை தொடர்ந்தாள். பகல் கொடுத்த தைரியமோ இல்லை தூங்கியதால் வந்த தெளிவோ என்னமோ இருவருமே இரவு நடந்ததிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்திருந்தனர். ராதா இரவு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான எந்த அறிகுறியுமே முகத்தில் காட்டவில்லை. மிகவும் சாதாரணமாகவே இருந்தாள். அவளின் அந்த தெளிவே ராமையும் தெளிவாக்கியது. அவள் கனவுதான் கண்டிருக்கிறாள். நாம் தான் ரொம்ப பயந்திட்டோம் என்று தன் மனதிற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டான். வீடு மாறுவது மற்றும் சில பல வேலைகளையும் சேர்த்து செய்ய அவன் வேலையில் ஒரு வாரம் லீவ் வாங்கியிருந்தான். அவன் டீமிற்கு தற்போது எந்த ப்ராஜெக்டும் இல்லை என்றபடியால் அவன் வேலை செய்யும் நிறுவனமும் அவன் கேட்ட லீவை வழங்கியிருந்தது. எனவே ஆறுதலாய் தயாராகி கீழே வந்து சாப்பிட ஆரம்பித்தான். அதற்குள் எல்லாவற்றையும் தயார் செய்த ராதா அவனுக்கும் பரிமாறி தானும் சேர்ந்து உண்ணத் தொடங்கினாள். வழக்கமாக இருவரும் சேர்ந்து சாப்பிட்டால் ராதா வாய் மூடாமல் வளவளவென்று பேசிக்கொண்டே இருப்பாள். ராம் கடுப்பாகி சாப்பிடும்போது பேசக்கூடாது என்று சொல்வதை கூட பொருட்படுத்தாமல் நிறைய கதைகளை சொல்லிக் கொண்டே இருப்பாள். அவள் மனதிற்குள் தலையில் அடித்துக் கொண்டிருப்பான். அவளும் என்ன செய்வாள்? பாவம், எப்போதும் வேலை, நண்பர்கள் என்று தனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைத்து சுற்றி கொண்டிருக்கும் அண்ணனோடு பேசுவதற்கு கிடைக்கும் சந்தர்ப்பம் இருவரும் ஒன்றாக இருந்து சாப்பிடும் நேரம் மட்டுமே. அதை இழக்க அவள் விரும்பவில்லை. ஆனால் இன்று அவள் வாயை திறக்கவே இல்லை. அமைதியாக சாப்பிட்டாள். இன்று மட்டுமல்ல, இப்போது கொஞ்ச நாட்களாகவே அவளின் நடவடிக்கைகள் மாற்றமடைந்து காணப்படுகின்றதை ராம் உணர்ந்திருந்தான். இந்த வீடு வாங்கும் விஷயத்தில் கூட எத்தனை பிடிவாதம் ராதாவிடம்! வழக்கமாக தான் சொல்வதற்கு பெரிதாக எதிர்ப்பு தெரிவிக்காத தங்கை இந்த வீட்டு விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொண்டது ஏன் என அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ராதாவோ வேறு எதையோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவன் சாப்பிட்டு விட்டு கை கழுவ சென்றான். ராதா உணவை கொஞ்சம் கூட சாப்பிடாமல் அப்படியே கொட்டிவிட்டு எழுந்தாள். அதை அவனும் கவனிக்காமல் இல்லை. ராம் தயாராகி வெளியே கிளம்பினான். வழி அனுப்பிவிட்டு வந்த ராதா
வழக்கம் போல சிறிது நேரம் தன் வேலைகளை செய்தாள். பின்னர் வீட்டின் வெளியே சுற்றி பார்க்க சென்றாள். மனதிற்குள், பா, எவ்ளோ பெரிய வீடு என்ன வியந்து கொண்டிருந்தாள். தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது அந்த எரிந்த வீடு கண்ணில் பட்டது. சிறிது நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்த ராதா திடீரென அந்த வீட்டை நோக்கி சென்றாள். கேட்டை திறந்து உள்ளே போனாள் ராதா. பகலிலேயே அந்த இடமும் அந்த அமைதியும் மனதிற்கு ஒரு அமானுஷ்யத்தை ஏற்படுத்த படபடத்த நெஞ்சோடு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள். முதலில் வெளியே பார்க்கலாம் என வீட்டை சுற்றி நடந்தாள். அந்த வீடு இவர்களின் வீடளவிற்கு பெரிய வீடில்லை. ஆனாலும் நன்றாக இருந்தது. அந்த வீட்டின் மேற்கு பக்கத்தில் 2 சமாதிகள் இருந்தது. அதை பார்த்ததும் ராதா பட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். விறுவிறுவென்று நடந்து முன்பக்கத்திற்கு வந்தாள். கொஞ்ச நேரம் நெஞ்சில் கை வைத்து ஆழ மூச்சை எடுத்துவிட்டு ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு அதன் வாசலை நோக்கி நடந்தாள். வாசல் பூட்டு எதுவும் போடப்படாமல் இருந்தது. கதவிலேயே பல அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. மெதுவாக கதவில் கை வைத்து திறப்பதற்காக தள்ளப் போனால் திடீரென்று ராதா என்று கத்தும் சத்தம். திரும்பி பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள். அத்தியாயம் 4. ராதா கதவை திறக்கப் போகும் நேரம் பின்னால் இருந்து ராதா என கத்தும் சத்தம். ராதா திடுக்கிட்டு போய் திரும்பினாள். அவள் திரும்பும் போது தவறுதலாக அவள் கை அந்த கதவில் பட்டு கதவு திறந்து கொண்டது. ஆனால் ராதா அதை கவனிக்கவில்லை. யார் கூப்பிட்டது என திரும்பி பார்த்தாள் ஆர்வமாக. அங்கு ராம் நின்று கொண்டிருந்தான் கோபமாக. அவன் மூச்சு வாங்க கத்தத் தொடங்கினான். ஏய், லூசா நீ? ஏன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தனியா வர? ஏதாவது பூச்சி பூரான் இருந்து கடிச்சிட்டா கூட யாருக்கும் தெரியாது. அவன் மூச்சு விடாமல் படபடவென பட்டாசு மாதிரி பொரிந்தான். அவள் கண்கள் விரிய விக்கித்து போய் சிலையாக நின்றாள். அவன், ஏன் இன்னும் அங்கே நிக்கிற? வந்து தொலையேன் என்று கத்தினான். அவள் பயந்து போய் ஒரு அடி எடுத்து வைத்தாள். திடீரென ராதா நிமிர்ந்து சற்று தூரத்தில் எதையோ பார்த்தாள். கண்கள் சுருங்க எதையோ யோசித்தாள். அவன், இவள் என்ன செய்கிறாள் என்று கடிந்தபடி அவனும் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். அடுத்த நொடி ராதா அலறினாள். அவளை யாரோ பின்னால் இருந்து இழுத்தது போல இருந்தது. திறந்திருந்த கதவின் வழியே உள்ளே விழுந்தாள் ராதா. அவள் உள்ளே போன மறுநொடி கதவு பூட்டப்பட்டது. இவை அனைத்தும் ஒரு கணத்தில் நடைபெற்றுவிட ராம் ஒரு கணம் திகைத்து போய் செயலிழந்து நின்றான். அவன் மூளை, எல்லாம் அப்புறமா ஷாக் ஆகிக்கலாம், இப்ப அவளுக்கு என்னாச்சுன்னு போய் பாருடா முட்டாள் என எடுத்து கொடுக்க அவன் கதவை நோக்கி ஓடினான். இல்லை, பறந்தான் என்றே கூறலாம். கதவை திறந்து உள்ளே வந்தான் ராம். ராதா விழுந்த இடத்தில் இல்லை. அவன் பதறியபடியே ராதா என்று கத்திக்கொண்டு ஒவ்வொரு அறையாக ஓடினான். வலது பக்க 2வது அறையில் ராதா இருந்தாள். அந்த அறை மிகவும் எரிந்து சிதிலமடைந்து போய் பார்க்கவே மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதில் ஒரு மூலை மிகவும் கருகி போய் கிடந்தது. ராதா அந்த மூலையையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் தான் உயிரே வந்தது ராமுக்கு. ராதா என கூப்பிட்டான். அவள் திரும்பவே இல்லை. படபடத்த இதயத்தை சமாளித்து மறுபடி சற்று அழுத்தமாக ராதா என்று கூப்பிட்டான். ம்ஹும். அவள் திரும்பவே இல்லை. இதே வேறு சமயமாக இருந்திருந்தால் தான் அழைத்தும் திரும்பாத ராதாவை உண்டு இல்லை என்று பண்ணியிருந்திருப்பான். ஆனால் இன்று இடம் பொருள் ஏவல் வேறு. மெதுவாக நெருங்கி அவள் தோள் பற்றி ராதா என கத்தியபடி உலுக்கினான். அவள் எரிச்சல் மண்டிய குரலில் என்ன என்று கேட்டபடியே திரும்பினாள். அவள் குரலில் அப்படி ஒரு கோபம். கண்கள் இரண்டும் கோபத்தில் சிவந்து பெரிதாகி இருந்தது. தூக்கி வாரி போட்டது ராமிற்கு. ராதா இதுவரை ராமிடம் இப்படியெல்லாம் பேசியதே இல்லை. அவளுக்கு கோபமே வராது என்று சொன்னால் பிறகு எனக்குத்தான் பொறி கிடைக்காது. கோபம் வந்தால் நண்பர்களிடம் பத்திரகாளி ஆகிவிடுவாள் தான். ஆனால் இதுவரை ராமிடம் இவ்வாறு நடந்து கொண்டதே இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ராமும் ஏற்படுத்தியதில்லை. அவளின் கோபம் அவன் வரை புதுசு. புதிதென்ன, அவனை பொறுத்தவரை அது வெள்ளை யானை வானத்தில் பறப்பதை போன்றது. அப்படிப்பட்ட தங்கையின் கோபத்தை பார்த்து ஒரு நொடி ஸ்தம்பித்து போய் நின்றாலும் பட்டென்று சுதாரித்து, என்ன ஆச்சு ராதா என்று அவள் தோள்களை பற்றி உலுக்கினான். அவள் சிறிது நேரம் கண்களை மூடிவிட்டு பின் மெதுவாக கண்களை திறந்து என்ன என்பது போல பார்த்தாள். ஏன் இங்க நிக்கிற? எப்படி விழுந்த என்றான் ராம். ஏன் கூப்பிட கூப்பிட திரும்பி பார்க்கல என்று அடுக்கினான். அவள், ஒண்ணுமில்ல, கால் தடுக்கி விழுந்துட்டேன், அப்படியே இங்க என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்துட்டேன் என்றாள். அவளின் பதில் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதை அவள் அதை அவன் சுத்தமாக நம்பவே இல்லை. தங்கை எதையோ மறைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். ஆனாலும் இங்கே வைத்து எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்து, சரி வா,
வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்துச் சென்றான். அவள் எதையோ பற்றி பலமாக யோசித்துக் கொண்டே வந்தாள். அடிக்கடி கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டாள். ராம் அனைத்தையும் கவனித்தான். ஆனால் எதையும் கேட்கவில்லை. அவளுக்கு இப்போது ஓய்வு தேவை என்று நினைத்து அவளை அவளின் ரூமுக்கு அழைத்துச் சென்று தூங்க வைத்தான். அவளும் கண்ணீருடன் நீண்ட நேரம் போராடி ஒரு வழியாக தூங்கலானாள். ராம் சோஃபாவில் அமர்ந்து யோசித்தான். என்ன ஆச்சு இவளுக்கு? திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறா? பளபளன்னு பேசுவா. ஆனா இப்ப பேச்சு ரொம்ப குறைஞ்சு போய் ஏதோ கடமைக்காக பேசுறா. இயல்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. இன்னைக்கு அந்த வீட்ல என்னத்த அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா? அவ கண்ணுல அப்படி என்ன ஒரு கோபம்? அவளை எப்பவும் இப்படி நான் பார்த்ததே இல்லையே. என்ன ஆச்சு இவளுக்கு? இப்ப என்ன பண்றது? என்ன பிரச்சனைன்னு தெரியாம அதுக்கு எப்படி சொல்யூஷன் தேடுறது? என்று நீண்ட நேரம் யோசித்தான் ராம். அவனால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. மண்டை வெடித்துவிடும் போல இருந்தது. அவன் படும் அவஸ்தையை சற்று தள்ளி அவன் அறியாதவாறு மறைந்திருந்த உருவம் பார்த்து கொண்டிருந்தது. அதன் இதழ்களில் குறுநகை. மெதுவாக ஓசை எழுப்பாமல் அந்த உருவம் ராதாவின் அறைக்குள் சென்றது. ராதா அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். கன்னத்தில் கண்ணீர் வடிந்த தடம். அந்த உருவம் அவள் அருகில் நெருங்கி அவள் கண்ணீரை துடைத்தது. ஆதரவாக அவள் தலையை தடவியது. குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டது. ராதா லேசாக கண்களை திறந்து பார்த்தாள். பயத்தில் ஆவென அலறப் போனவளின் வாயை அது பொத்தியது. அத்தியாயம் 5. ராதா திடுக்கிட்டு விழித்துப் பார்த்தாள். அந்த உருவம் ராதாவின் வாயை பொத்தியபடி தன் முகத்தை மூடி கட்டியிருந்த துணியை எடுத்து, "ஹே ராதா, நான் தான்" என்றது. ராதா பெருமூச்சொன்றை விட்டு எழுந்து நிமிர்ந்து அமர்ந்து கொண்டாள். "நீயா யாதவ்? நான் ஒரு செகண்ட்ல பயந்துட்டேன்" என்றாள். "என்ன, பக்கத்து வீட்ல இருக்கிற எரிஞ்சு போன பேயின்னு நினைச்சியா?" என்று சொல்லி சிரித்தான் அந்த புது இளைஞன். ராதாவின் முறைப்பில் சிரிப்பை நிப்பாட்டினான். அவன் 6 அடி உயரம், அசர வைக்கும் அழகு, தீர்க்கமான கண்கள், குறும்பு மின்னும் குறுநகை. எனினும் எல்லாவற்றையும் தீர யோசிக்கும் கம்பீர கலை மிகுந்த முகம் என்று ராதாவின் விழிகளை நகர்த்த முடியாதபடி ஆக்கிரமித்திருந்தான். அவனை ரசித்ததில் சிறிது நேரம் தன்னை மறந்திருந்த ராதா அவன் கண்ணடித்து காற்றில் பறக்கவிட்ட முத்தத்தில் சுயநினைவு பெற்று மறுபடி முறைத்தாள். "அவங்க செத்தது உனக்கு காமெடியா இருக்குதா யாதவ்?" என்று உடைந்த குரலில் கேட்டாள். அவள் விழிகளில் கண்ணீர் குளம் கட்டியிருந்தது. முகத்தில் ஏமாற்றமும் விரக்தியும் நிறைந்திருந்தது. அவளின் இந்த நிலையை பார்க்க முடியாத அவளின் காதலன் யாதவ், ஆம், ராதாவும் யாதவும் காதலர்கள். பதைத்துப் போய் அவள் அருகில் வந்து அவளை கட்டி அணைத்துக் கொண்டான். "ஐயோ செல்லம், சும்மா சொன்னேன்டா. உனக்காக, நீ கேட்டதுக்காகத்தானே இவ்வளவும் பண்றேன்." அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்களில் உண்மையான அக்கறையும் கவலையும் நிறைந்திருந்தது. அவனை அணைத்துக் கொண்டாள். அவளுக்கு அப்போதைக்கு அந்த ஆதரவு தேவையாக இருந்தது. நடந்த சில விஷயங்களை ஜீரணிக்கவும் முடியாமல், வெளியில் சொல்லவும் முடியாமல் அவள் மனதிற்குள் வெம்பிக் கொண்டிருந்தாள். அவனின் ஆதரவான அணைப்பில் அவள் சாய்ந்திருந்தாள். மனது கொஞ்சம் லேசாக பழைய நினைவுகள் நீரினுள் போட்ட ரப்பர் பந்தாக மேலெழும்பியது. ராதா தொல்பொருள் ஆராய்ச்சித் துறையில் பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு வேலைக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அன்று ஒரு நாள் வேலை விஷயமாக ஒருவரை பார்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்ப ஒரு ஆட்டோவில் ஏறினாள். அந்த ஆட்டோ சிறிது தூரம் ஒழுங்காக சென்றது. பின் அடிக்கடி அந்த ஆட்டோ டிரைவர் கண்ணாடி வழியாக ராதாவை பார்த்து விஷம சிரிப்பு சிரிக்கத் தொடங்கினான். அதை பார்த்த ராதாவின் இதயம் இருமடங்காக துடிக்கத் தொடங்கியது. இருந்தாலும் பயத்தை வெளிக்காட்டாது தன் போனில் அண்ணனுக்கு அழைப்பு விடுத்தாள். அவன் அழைப்பை ஏற்று அவளை பேசவே விடாது, "நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கேன். எதுவா இருந்தாலும் நீ அப்புறமா கால் பண்ணு" என்று சிடுசிடுத்து விட்டு வைத்து விட்டான். சரி, யாதவுக்கு அழைப்பை ஏற்படுத்தலாம் என அவள் நினைத்த வேளை போனில் இருந்த 4% சார்ஜும் அவன் கத்தியதில் முடிந்து போயிருக்க, கைபேசி இறந்து போய் விட்டிருந்தது. கைபேசிக்கு சார்ஜ் போடாமல் வந்த தன் முட்டாள்தனத்தை நொந்து கொண்டாள். நிமிர்ந்து பார்க்க ஆட்டோ ஒரு திருப்பத்தில் இடது பக்கம் திரும்ப வேண்டிய இடத்தில் வலது பக்கம் திரும்பியது. அதை பார்த்து அதிர்ந்த ராதா, "ஹலோ, லெஃப்ட்ல போகணுங்க" என்று கத்தினாள். அந்த ஆட்டோ டிரைவர் கண்ணாடி வழியாக அவளை பார்த்து, "எல்லாம் எனக்கு தெரியும், வாய மூடிக்கிட்டு இருடி" என்று கத்தி தன் வேகத்தை இன்னமும் கூட்டினான். அவளால் குதிக்க கூட முடியவில்லை. அவன் கொடிய வார்த்தைகளில் ஏதேதோ திட்டியபடி அவளை மிரட்டி கொண்டு வந்தான். அடுத்து என்ன நடக்கும் என்று யூகித்த ராதா அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் உறைந்து போனாள். அத்தியாயம் 6. ஆள் அரவமற்ற சாலையில்
ராதா ஆட்டோவில் செய்வதறியாமல் திகைத்திருக்க, அதைக் கண்ட ஆட்டோக்காரன் அவள் ஒத்துக்கொண்டு விட்டாள் என்று எண்ணி அவளிடம் கேவலமாக ஏதோ பேசிக்கொண்டு வந்தான். கொஞ்சம் வேகத்தையும் குறைத்தான். திடீரென ஒரு திருப்பத்தில் ஒரு லாரி எதிர்பாராமல் வர, சட்டென்று ஓரம் கட்டி நிப்பாட்டி அந்த லாரிக்காரனை தகாத வார்த்தைகளால் திட்டினான். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட ராதா ஆட்டோவிலிருந்து குதித்து ஓடத் தொடங்கினாள். எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடினாள். அவன் இதை எதிர்பார்க்காததால் அவளை கெட்ட வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே ஆட்டோவை திருப்பினான். ராதா என்னதான் வேகமாக ஓடினாலும் ஆட்டோவினை விட வேகமாக ஓட முடியாதே. அந்த ஆட்டோ அவளை நெருங்கியது. அவள் கணநொடி திகைத்தாள். இருந்தாலும் உயிரையும் மானத்தையும் காப்பாற்ற ஓடினாள். சிறிது தள்ளி ஆட்டோ நுழைய முடியாத சிறு சந்து ஒன்று இருந்தது. அதை பார்த்த அவள், இன்னும் கொஞ்ச தூரம் எப்படியாவது அதுக்குள்ள போயிட்டா இந்த ஆட்டோ சிக்கிடும். நாம அந்த கேப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம் என்று நினைத்து வேகமாக அதை நோக்கி ஓடினாள். எங்கேயோ பார்த்து யோசித்த வண்ணம் இருந்த ராதாவை யாதவ் தட்டினான். ஏய், என்னடி பழசுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் திரும்ப திரும்ப நினைக்காதன்னு எவ்வளவு தடவை தான் சொல்றது? ராதா அவனை நிமிர்ந்து நேரே பார்த்து, நினைக்க நினைக்கத்தான் யாதவ் பழி வாங்குற வெறி அதிகமாகுது. அந்த வெறி மனசுல இருந்தா தான் நாம செய்யறத ஒழுங்கா செய்ய முடியும் என்றாள். அவன் அவளின் கண்களை கூர்ந்து நோக்கினான். அதில் ஏதோ ஒன்றை அடையத் துடிக்கும் துடிப்பும், வெறி, கோபம், கவலை என அனைத்து உணர்வுகளின் கலவையாக இருந்தது. இத்தனை உணர்வுகளும் யாரென்றே முகம் தெரியாத ஒருவருக்காக என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. யாரென்றே தெரியாத ஒருவருக்காக அவள் இந்த அளவுக்கு போராடுவதை நினைக்க அவனுக்கு ராதாவை நினைத்து சற்று பெருமையாகவும் இருந்தது. ஆனால் அதையே நினைத்து தன்னையே வருத்திக் கொள்கிறாள் என்று நினைக்க கவலையாகவும் இருந்தது. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்ப. அதனாலதான் அதை நினைக்காதன்னு சொன்னேன் என்றான் யாதவ். ஓகே, அடுத்தது நாம என்ன பண்ணணும் யாதவ்? அவள் அடுத்த திட்டத்திற்கு தயாராகி விட்டாள். யாதவ் யோசனையுடன் கூறத் தொடங்கினான். ராதா, நீ அந்த வீட்டுக்குள்ள விழுந்த மாதிரி நடிச்சது, அந்த எரிஞ்ச மூளைய முறைச்சு பார்த்துக்கிட்டு நின்னது எல்லாமே செம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்க. அடுத்தது அவனை முடிக்க விடாமல், அது ஒண்ணும் நடிப்பில்ல யாதவ். அங்க கால் தடுக்கி விழுந்தது உண்மை. அப்புறம் கதவ காலால நான் தான் உதைச்சு பூட்டுனேன். அந்த ரூமுக்கு போனதும் அந்த மூளைய பார்த்துக்கிட்டு நின்னதும் நடிப்பில்லை யாதவ். அத பார்த்ததும் அன்னைக்கு நடந்த எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துருச்சு என்று கூறியவளை பார்த்து, உன் மனசு எனக்கு தெரியும்டி என கைகளை பிடித்து கொண்டான். அவன் கைகளில் முகம் புதைத்து அவன் கூறுவதை கேட்க தயாரானாள். நீ அன்னைக்கு அந்த வீட்டுல எதையோ பார்த்தேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்க. அப்புறம் இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் வச்சு நம்ம இன்னொரு டிராமா போட்டுருவோம் என்று கூறியவனை ஆழ்ந்து பார்த்துவிட்டு, என்ன, எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கணும் அதுதானே என்றாள். அவன் ஆச்சரியத்துடன் பார்த்து, எப்படிடி கண்டுபிடிச்ச என்றான். ஆமா, இது பெரிய ட்விஸ்ட். கதை வாசிக்கிறவங்களே இந்நேரத்துக்கு இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க என்று கூறி தலையில் அடித்துக் கொண்டாள். அவன் ஒரு நமுட்டு சிரிப்புடன் திட்டத்தை விவரிக்க தொடங்கினான். நீ பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறது மட்டும் போதாது. அந்த வீட்டுல எரிஞ்சு போனவங்க ஆவிதான் பிடிச்சிருக்குன்னு நம்ப வைக்கணும். அப்பத்தான் உங்க அண்ணனை வழிக்கு கொண்டு வர முடியும் என்றான். அவளும் தலையை ஆட்டி அடுத்தது என்ன செய்வது என்று யோசிக்க தொடங்கினாள். அந்த நேரம் அரைவாசலில் யாரோ வரும் சத்தம் கேட்டு இருவரும் திகைத்து பின் சட்டென்று யாதவ் ராதாவின் கட்டிலடியில் ஒளிந்து கொண்டான். ராம் அறைக்கதவை திறந்து கொண்டு வர ராதா கட்டிலில் இருந்து ஜன்னலை பார்த்தபடியே இருந்தாள். ராம் அவள் அருகில் வந்து, ராதா, யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருந்தியா என்று கேட்டான். அவள் கேட்டும் கேட்காதது போல ஜன்னலையே வெறித்தபடி இருந்தாள். யாதவ் கட்டிலின் அடியிலிருந்து, ஓகே ராதா, ஆக்டிங்க அவ ஸ்டார்ட் பண்ணிட்டா என்று யோசித்தான். ராம் மறுபடி அதே கேள்வியை சத்தமாக கேட்க அப்போதுதான் கேட்பது போல திடுக்கிட்டு திரும்பிய ராதா, என்ன கேட்ட என்று கேட்டாள். அவன் கடுப்பாகி, பேச்சு சத்தம் வந்துச்சு, யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன் என்றான். அவள், பேசிக்கிட்டு இருந்தனா? நானா? நான் தூங்கிக்கிட்டு இல்ல இருந்தேன். இப்ப நீ வந்து எழுப்பதான் எந்திரிச்சேன். நான் யாரு கூட பேச போறேன் என்று கேட்டாள். அவன் குழம்பி போனான். தூங்கிக்கிட்டு இருந்தாளா? நான் வரும்போது ஜன்னல முறைச்சு பார்த்துக்கிட்டுல இருந்தா, இப்ப இப்படி சொல்றாளே என்று குழம்பினான். அவள் மறுபடி அதையே கேட்க தனிமையை விரும்பிய ராம், ஒண்ணுமில்ல, ஒருவேளை ஏதாவது பிரம்மையா இருக்கும் என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். யாதவ் மேலே வந்து அவளை பார்த்து விரல்களை மடித்து பெருவிரலை மட்டுமே உயர்த்தி காட்டி புன்னகைத்தான். அத்தியாயம் 7. யாதவ் கட்டிலின் அடியிலிருந்து வெளியே வந்தான். சூப்பர் ராதா, வெரி குட். இப்படியே கொஞ்சம் ஆக்ட் பண்ணு, உங்க அண்ணன் நம்புற வரைக்கும் என்றான். ராதா அவனை பார்த்து, எனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு நம்ப வைக்கிறதெல்லாம் ஈஸி.
ஆனா அவங்க ஆவிதான் என்ன பிடிச்சிருக்குதுன்னு எப்படி நம்ப வைக்கிறது? அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே என்று சற்றே கவலையாக கேட்டாள். அவள் கேள்வி அவனுக்கும் எழுந்திருக்கும் போல. என்ன செய்ய என்று அவனும் சிந்தனையில் ஆழ்ந்தான். திடீரென்று ராதா, ஐடியா வந்துருச்சு என்று மகிழ்ச்சியான குரலில் ஆனால் மெதுவாக சொன்னான். பின்பு மறுபடி சத்தம் கேட்டு ராதாவின் அண்ணன் வந்துவிட்டால் என்ன செய்வது? ராதாவும் அதே எண்ணத்தோடு தன் ஆர்வத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மெல்லிய குரலில் என்ன என்று கேட்டாள். அவன் அவள் காதில் தன் திட்டத்தை கூறத் தொடங்கினான். அவன் கூற கூற அவள் முகம் பிரகாசம் அடைந்தது. செம்மடா இந்த ஐடியா! இந்த ஐடியாவால எங்க அண்ணன நம்ப வைக்கிறது மட்டுமில்ல, எங்க அண்ணன் வாயில இருந்தே உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வந்துடலாம் என்று சொன்னாள். யாதவ் ஆமோதிப்பதாக தலையை ஆட்டியபடி, ஆமா ராதா, உங்க அண்ணாவோட வாயில இருந்து உண்மைய வெளியில வராம நம்ம போலீஸ்க்கு கூட போக முடியாது. எந்த ஆதாரமும் இல்ல. நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல என்றான். அவள் சோகமானாள். அவள் மனநிலையை உணர்ந்து அவளை தனியாக விட்டுச் சென்றான். அவன் சென்றதும் அவள் கட்டிலில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். எவ்வளவு முயன்றும் அன்றைய ஞாபகங்கள் வருவதை அவளால் தடுக்க இயலவில்லை. அன்று ஆட்டோவிலிருந்து தப்பித்து ஓடிய ராதாவை அந்த ஆட்டோக்காரன் துரத்த ஒரு மாதிரி அந்த சந்துக்குள் புகுந்து தப்பித்தாள் ராதா. அதற்குள் ஆட்டோ போகாது என்பதால் ஆட்டோவை விட்டு இறங்கி சிறிது நேரம் தேடினான். ஆனால் ராதா மறைந்திருந்த இடத்தை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதற்குள் அவனுக்கு போன் வரவே அவன் ராதாவை தேடுவதை விட்டுவிட்டு சென்று விட்டான். அவன் சென்றதும் தான் ராதா உயிர் வந்தவளாய் தான் மறைந்திருந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள். அவன் போனதால் சற்று தைரியம் பிறந்திருந்தது. மூளையும் கொஞ்சம் வேலை செய்ய தொடங்கியிருந்தது. வந்த பாதை வழியே திரும்பிச் செல்ல சற்று யோசித்த ராதா, வேண்டாம், அங்கே இன்னும் என்னென்ன ஆபத்துகள் காத்துக் கொண்டிருக்கிறதோ என்று பயந்து நேரே சென்றாள். இந்த பாதை எங்கே முடிகிறதோ அங்கிருந்து செல்லலாம் என்று நினைத்தவள் நடக்கத் தொடங்கினாள். சிறிது தூரத்தில் பாதை சற்று பெரிதானது. ஆங்காங்கே உடைந்த கட்டடங்கள் தென்பட்டன. அதை பார்த்து பயந்தபடி நடந்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவற்றில் ஒரு கட்டடத்திலிருந்து ஒரு பெண்ணின் பயங்கரமான அலறல் கேட்டது. அவள் அதிர்ந்து நின்று விட்டாள். எங்கிருந்து சத்தம் வருகிறது என அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. குத்துமதிப்பாக சத்தம் வந்த திசையில் நடந்தாள். ஒரு கட்டிடத்திற்கு அருகில் வர மீண்டும் அதே சத்தம் வந்தது. ஆஹா, இதுக்குள்ள இருந்துதான் சத்தம் வருது என நினைத்தவாறே அதற்குள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் ராதா. பார்த்தவளின் இதயம் குதித்து வெளியே வராததுதான் குறை. வாய்க்குள் போன ஈ மூக்கு வழியாக வந்ததை கூட அவள் அறியவில்லை. அங்கே ஒரு பெண் கை கால் நாற்காலியுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தாள். அருகில் அவன். அத்தியாயம் 8. ராதா ஒளிந்திருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அங்கே ஒரு பெண் கை கால்கள் நாற்காலியுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தாள். அவள் எதிரே இருந்தவன், அந்த பென்டிரைவ எங்க வச்சிருக்க? சொல்லு, உன்னை உயிரோட விட்டுடுறேன் என அவளை ஓங்கி அறைந்தான். அவனை பார்த்த ராதாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. ஏனெனில் அந்த பெண்ணின் அருகில் நின்று கொண்டிருந்தவன் ராதாவின் அண்ணன் ராம். அவள் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. தலை சுற்றி அப்படியே கீழே இருந்து விட்டாள். மூளைக்குள் பல விஷயங்கள் சுழன்றடித்தன. கண்கள் இருண்டது ராதாவிற்கு. அதிர்ச்சியில் கண்ணீர் கூட உறைந்து விட்டது போல. அவளுக்கு கண்ணீரே வரவில்லை. உள்ளே அவர்கள் பேசியது யாரோ கிணற்றுக்குள் இருந்து பேசுவது போல இருந்தது. என்ன பேசுகிறார்கள் என்பது அவள் மூளைக்கு எட்டவே இல்லை. சில பல கணங்களின் பின் தன்னிலை உணர்ந்து சுதாரித்து எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். அவள் ராமை பார்க்கவில்லை. அவனை பார்க்கவே அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. அவள் அந்த பெண்ணை மட்டுமே பார்த்தாள். அவளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என அவள் கை கால் மூளையெல்லாம் பரபரத்தது. இப்படியே நேரே அவனுக்கு முன் போய் நின்று அவளை காப்பாற்றினால் என்ன என்று நினைத்தாள். ஆனால் அவனை அது எந்த அளவு பாதிக்கும்? ஒரு பெண்ணை இப்படி இரக்கமின்றி கட்டி போட்டு அடித்து சித்திரவதை செய்பவன் இந்த விஷயம் தெரிந்த தன்னை தங்கை என்றும் பாராமல் கொலை செய்ய மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? நாம் இங்கிருந்தாலாவது அந்த பெண்ணை காப்பாற்ற ஏதாவது வழி கிடைக்கும். நாமும் சென்று அந்த அரக்கனிடம் மாட்டிக்கொண்டால் எந்த வழியும் இல்லாமல் போய்விடுமே என்று யோசித்தவள் முதலில் தோன்றிய யோசனையை கைவிட்டாள். இப்படியே யோசித்துக் கொண்டிருக்கும் போது ராம் அரைந்து அவள் அலறிய சத்தம் கேட்டு சுய நினைவடைந்தாள். அவன் அவள் விரல்களில் ஒன்றை பற்றி, மரியாதை அந்த பென்டிரைவ் எங்கன்னு சொல்லு என்றான். அவள் அவ்வளவு வலியையும் ஒன்றாக்கி கெத்தாக ஒரு புன்னகை உதிர்த்துவிட்டு அவன் முகத்தில் காரி உமிழ்ந்தாள். அவன் கட்டுக்கடங்காத கோபத்துடன் அவளை மீண்டும் அறைந்து, டேய், அத தாங்கடா என்றான். அவன் அடியாட்களில் ஒருவன் ஒரு கத்தியை எடுத்து கொடுத்தான். ராம் அவளின் ஆட்காட்டி விரலை பிடித்து அந்த கத்தியால் அவள் விரலை அறுக்கத் தொடங்கினான். ஷூப்பா! அவள் வலியில் அலற அவளின் வாயை பொத்தினான் இன்னொருவன். ராதாவால் அந்த கொடுமையை பார்க்க முடியவில்லை.
கண்களை இறுக மூடிக்கொண்டு கீழே இருந்து விட்டாள். அப்போது உறைந்திருந்த கண்ணீர் இப்போது மழைக்கால நதியாக கொட்டியது. திடீரென்று அவள் தலையில் ஏதோ பட்டு கீழே விழுந்தது. திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்தவள் தன் இடத்தை மறந்து அலறினாள். அத்தியாயம் 9. திடீரென அவள் தலையில் ஏதோ பட்டு கீழே விழுந்தது. திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்தவள் தன் இடத்தை மறந்து அலறினாள். ஆனால் அதே நேரம் உள்ளே இருந்த பெண்ணும் அலறியதால் அவளின் அலறல் தனியாக அவர்களுக்கு கேட்கவில்லை. அதனால் ராதா தப்பித்து விட்டாள். அவள் தலையில் பட்டு கீழே விழுந்தது அந்த பெண்ணின் வெட்டப்பட்ட விரல்தான். அதனால்தான் ராதா அலறினாள். அப்போது ராமின் அடியாட்கள் போல இருந்தவர்களில் ஒருவன், சார், பென்டிரைவ் இங்கதான் இருக்குது என அவளின் ஆடையில் இருந்த பாக்கெட் மாதிரி ஒரு அமைப்பை காட்டினான். அப்போது அந்த பெண்ணின் அதிர்ந்த முகமே அவர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள் என அவள் எதிர்பார்க்கவில்லை என்பதை உணர்த்தியது. ராம் கொடூரமாக ஒரு சிரிப்பு சிரித்தபடியே அவளின் ஆடையை பற்றி இழுத்தான். அது கிழிந்து அவன் கையோடு வந்தது. அது பாக்கெட் மாதிரி ஒரு வடிவத்தில் முழுவதுமாக மூடி தைக்கப்பட்டிருந்தது. அதை இலகுவாக யாராலும் கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் அவளின் கெட்ட நேரமோ ராமின் நல்ல நேரமோ அந்த அடியாள் அதை கண்டுபிடித்து விட்டான். ராம் பெரிதாக சிரித்தபடி, நல்ல ஆள்தான் நீ. எங்கேயாவது வச்சா நாங்க கண்டுபிடிச்சிருவோம்னு பயம். யாருக்கிட்டயாவது கொடுத்தா அவங்க துரோகம் பண்ணிடுவாங்களோன்னு பயம். அதனால உன்கிட்டயே வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிற. இத நான் சுத்தமா எதிர்பார்க்கலதான். அதான் உன்னை இவ்ளோ டார்ச்சர் பண்ண வேண்டியதா போயிடுச்சு என்று சொன்னவனை பார்த்து ராதா குழம்பினாள். இவன் என்ன சொல்ல வருகிறான்? ஒருவேளை அந்த பெண்ணை விட்டுவிடப் போகிறானோ என புரியாமல் யோசித்தாள். ராம் தொடர்ந்து பேசத் தொடங்கினான். இந்த நாட்டு மேல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? அப்படி இந்த சமூகம் உனக்கு என்ன செஞ்சுச்சு நந்தினி? நீ ஒரு அனாதைன்னு உனக்கு உதவி செஞ்சுச்சா? இல்லையே, உன்னை ஒதுக்கி வச்சாங்க. இதே ஜேர்னலிஸ்ட் ஆகுறதுக்கே நீ எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்ப. அப்ப கூட இந்த சமூகம் உன்னை எப்படி நடத்துச்சு? நீ செஞ்ச நல்லத புரிஞ்சுக்காம என் பணத்தை வச்சு நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி உன்னை எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. நீ அவ்வளவு நல்லது பண்ணி இருந்தும் ஒருத்தர் கூட உன் பக்கம் நிக்கலையே. நான் உருவாக்குன பொய்ய உண்மைன்னு நம்பி உன்னை கெட்டவள்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களே. உன்னை திட்டி அவமானப்படுத்தினாங்களே. அவங்க நல்லதுக்காகவா நீ உயிரை பணயம் வச்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுன? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல. எனக்கு உன்ன பிடிக்கும் நந்தினி. உன்னோட திறமை, புத்திசாலித்தனம், ஒரு விஷயத்தை எடுத்தா செய்யாம விடக்கூடாதுங்கிற வெறி எல்லாமே உன்னை பார்த்து என்ன ஆச்சரியப்பட வச்சிருக்குது நந்தினி. பேசாம நீ என் கூட சேர்ந்துடு நந்தினி. நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படவே தேவையில்ல. நீ மகாராணியா இருக்கலாம். உனக்கு ஒண்ணுமே பண்ணாத இந்த சமூகத்துக்காக ஏன் நீ இவ்ளோ கஷ்டப்படணும்? உன் லைஃப பாரு என்று பேசி முடித்த ராம், இனி முடிவு உன் கையில் என்பது போல பார்த்தான். அவளால் பேசவே இயலவில்லை. ஏமாற்றம், வலி, ஒரு கெட்டவனுக்கு இருக்கும் பலம், சப்போர்ட், நல்லது பண்ணிய எனக்கு ஏன் இல்லை என்ற ஆற்றாமை அனைத்தும் சேர்ந்து அவளை பேச விடாமல் செய்தது. அவளின் அமைதியை பார்த்து, ராம், என்ன சொல்ற? என் கூட சேர்ந்துக்கிறியா நந்தினி என்று கேட்டான். அவள் அவனை பார்த்து, டேய், நல்லது தோக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா தோக்காதுடா. நீ இப்ப இல்லைனாலும் எப்பயோ மாட்டத்தான் போற. உன்னை விட மாட்டேன்டா. நீ பண்ற தப்பையெல்லாம் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவேண்டா என்று மிக மெதுவான குரலில் ஆனால் அழுத்தமான குரலில் கூறினாள். அதனால் கடுப்பான ராம், இவ திருந்த மாட்டாடா. இவளை இப்படியே விட்டுட்டா நம்மள மாட்டி விட ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. இவள முடிச்சிடுங்கடா. ஆனா இங்க வச்சு வேண்டாம். இந்த இடம் நம்மளோடதுன்னு போலீஸுக்கு ஒரு டவுட் இருக்குது. இதனால பின்னாடி எதுவும் சிக்கல் வந்தாலும் வந்துடும். ஒரு இடம் இருக்கு. அங்க வச்சு முடிச்சுட்டா யாருக்குமே சந்தேகம் வராது என்று அவளின் கட்டுக்களை அவிழ்க்க ஆரம்பித்தனர். அவர்கள் வெளியேறினால் ராதா மறைந்திருந்த இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். எனவே சுதாரித்த ராதா அங்கிருந்து நகர்ந்து எங்கே ஒளிந்து கொள்ளலாம் என தேடிய போது அவளுக்கு சற்று தள்ளி ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. சட்டென்று ஒரு யோசனை தோன்ற ராதா அந்த காரின் டிக்கியில் ஏறி ஒளிந்து கொண்டாள். அவர்கள் நந்தினியை தூக்கி கொண்டு ராமின் பின்னே சென்றார்கள். நந்தினி முழுவதும் மயங்கி இருந்தாள். நம்ம கார்ல போக வேணாம். டேய் ரகு, உன் காரிலேயே எல்லாரும் போலாம். போலீஸுக்கு அப்பதான் சந்தேகம் வராது என்றான் ராம். அவர்கள் சரி என்று கூற அவர்கள் அங்கு சற்று தள்ளி இருந்த காரை நோக்கி சென்றனர். அதுதான் ராதா ஒளிந்திருந்த கார். காரை ஸ்டார்ட் பண்ணவும் ராதாவுக்கு பயத்தில் அளவுக்கு அதிகமாக வேர்த்தது. இது என்னடா சோதனை? இவங்க போனதும் நாம தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சு இந்த பழைய கார்ல ஒளிஞ்சா இவங்க இந்த காரை எடுக்கிறாங்களே. பக்கத்துல தானே ஒரு புது கார் இருக்குது. அதை எடுக்க வேண்டியது தானே என மனதில் நினைத்தவள் தன்னை காப்பாற்ற வேண்டி எல்லா தெய்வங்களையும் துணைக்கு அழைத்தாள். கார் புறப்பட்டு செல்லத் தொடங்கியது. அத்தியாயம் 10. கார் புறப்பட்டு செல்லத் தொடங்கியது. ராதாவும் டிக்கியினுள் கடவுளை வேண்டியபடி செல்லத் தொடங்கினாள்.
1 மணி நேரம் கடந்த பிறகு கார் ஒரு இடத்தில் நின்றது. அவர்கள் இறங்கும் சத்தம் கேட்டது. அது எந்த மாதிரியான இடம் என்று தெரியாமல் ராதா குழம்பி போனாள். அதனால் அவசரப்பட்டு இறங்காமல் காரினுள்ளேயே இருந்தாள். சிறிது நேரம் காத்துக் கொண்டிருந்த பின் சலசலப்புகள் அடங்கிய பின் ராதா இறங்கினாள். அது ஒரு பழைய வீடு. ஆம். அந்த வீடு இப்போது ராதா இருக்கும் வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த பழைய வீடுதான். ராதா மெதுவாக இறங்கி வீட்டின் பின்புறம் சத்தம் எழுப்பாமல் நடந்து சென்றாள். அங்கு பின்புறம் இருந்த ஒரு அறையிலிருந்து சத்தம் எழ, ராதா அங்கிருந்த ஒரு கல்லின் மேல் ஏறி அறைக்குள் பார்த்தாள். அங்கு அவள் கண்ட காட்சியில் அழக்கூட திராணியின்றி விக்கித்துப் போனாள். அங்கு நந்தினியை கட்டி நிலத்தில் கிடத்தி இருக்க, ராமோடு வந்த தடியன்களில் ஒருவன் அவள் மேல் பெட்ரோலை ஊற்றிக் கொண்டிருக்க, நந்தினி கிடந்து துடித்துக் கொண்டிருந்தாள். ராம் ஒரு குரூரமான சிரிப்போடு அதை பார்த்து கொண்டிருந்தான். அந்த தடியன் பெட்ரோலை ஊத்தி முடித்ததும் ராம் தீக்குச்சி உரசி போட, அதற்கு மேல் பார்க்க முடியாமல் கீழே குனிந்து விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். கொஞ்ச நேரம் சுற்றம் மறந்து அப்படியே அழுது கொண்டிருந்தாள் ராதா. அவர்கள் நந்தினியின் சாம்பல், எலும்பு எல்லாவற்றையும் எடுத்து அப்புறப்படுத்தி அந்த இடத்தை சுத்தப்படுத்திவிட்டு காலி செய்து விட்டனர். நல்ல வேளையாக ராதா இருந்த இடம் வீட்டிற்கு பின்னால் என்றபடியால் யாரும் அவளை பார்க்கவில்லை. யாராவது தன்னை பார்த்தார்களா இல்லையா என்று யோசிக்கும் நிலையில் கூட ராதா இல்லை. அவர்களிடமிருந்து அவள் தப்பித்ததே தெய்வ செயல்தான். நீண்ட நேரம் கழித்து சுயநினைவிற்கு வந்த ராதா அவர்கள் போய்விட்டார்களா என பார்த்துவிட்டு அந்த வீட்டினுள்ளே சென்று பார்த்தாள். ஏற்கனவே பழசாக பயமுறுத்துவதாக இருந்த அந்த வீடு நந்தினியின் மரணத்தை அங்கு பார்த்த ராதாவுக்கு இன்னமும் பயமுறுத்துவதாக இருந்தது. இதயம் குதித்து வெளியே வந்துவிடும் என்கிற அளவுக்கு துடித்தது. ஒரு கையால் நெஞ்சை பிடித்துக்கொண்டு நகர மறுத்த கால்களை வலுக்கட்டாயமாக நகர்த்தி கொண்டு நடந்தாள். இல்லை, ஊர்ந்தாள் என்று சொன்னால் இன்னமும் பொருத்தமாக இருக்கும். அந்த அறை தெரிந்தது. ஒரு கணம் அவளின் இதயம் நின்றதாக உணர்ந்தாள். மெல்ல நடந்து அந்த அறைக்குள் போனாள். அங்கே ஒரு மூலையில் சுவர் எரிந்த தடம்தான் இருந்தது. வேறு எதுவுமே இல்லை. நந்தினியை பற்றி ஏதாவது தடயம் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தாள். எதுவும் கிடைக்கவில்லை. திடீரென்று கதவு தானாக மூடிக்கொண்டது. சத்தம் வர பயந்து போன ராதா அலறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தாள். நடு முற்றத்திற்கு வந்த பின்பும் அவள் கத்தலை நிப்பாட்டவில்லை. தனியே நின்று பைத்தியம் போல சுத்திக் கொண்டு இருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின் ஆஸ்வாசம் அடைந்து நடந்ததை நினைத்து பார்த்தாள். அப்போதுதான் புரிந்தது, காற்றடித்து கதவு சாத்தப்பட்டதென. அதற்குத்தான் இப்படி பயந்தடித்து ஓடி வந்தோமா என தன்னை நினைத்து வெட்கி போனாள். மறுபடி உள்ளே சென்று பார்ப்போமா என்று நினைத்தவள் அதற்குள் மறுபடி போக முடியாததை உணர்ந்தாள். அவளுக்கு அவ்வளவு பயமாக இருந்தது. சரி, வீட்டிற்கு செல்வோம் என்று திரும்பியவள் அப்போதுதான் யோசித்தாள். எப்படி வீட்டிற்கு போவதென வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வந்தாள் ராதா. ரோட்டில் ஒரு ஈ காக்காய் கூட இல்லை. நீண்ட தூரம் நடந்து சென்றாள். பின் மெயின் ரோடு வர அதில் ஒரு ஷேர் ஆட்டோ பிடித்து சென்றாள். வீட்டுக்கு செல்ல இரவு 7 மணி ஆகிவிட்டது. ராம் வீட்டில்தான் இருந்தான். அவனை பார்க்க பார்க்க ஆத்திரமாக வந்தது ராதாவிற்கு. இருந்தாலும் பொறுமையாக இருந்தாள். வேண்டாம் ராதா, வேண்டாம். பொறுமையாக இரு. நம்மகிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. செத்தது யாருன்னு கூட நமக்கு தெரியாது. இதையெல்லாம் இவன்கிட்ட இருந்துதான் நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் பொறுமையா இரு ராதா என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு ரூமுக்கு சென்றாள். ரூமுக்கு சென்றவளின் யோசனை முழுக்க எப்படி இதை சால்வ் செய்வது என்றே இருந்தது. எப்படி எப்படி எல்லாமோ யோசித்து இறுதியில் அப்படியே உறங்கி போனாள். அடுத்த நாள் அவளுக்காக காத்து கொண்டிருக்கும் அதிர்ச்சி அறியாமல் உறங்கிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 11. மறுநாள் காலை எழுந்த ராதா தன் தொலைபேசியை சார்ஜில் போட்டுவிட்டு தன் வழக்கமான வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். என்னதான் வழக்கம் போல முகத்தை வைத்திருக்க முயன்றாலும் ராதாவால் அது முடியவில்லை. ராமை பார்க்கும் போதெல்லாம் முதல் நாள் நினைவுகள் அவளை அலைக்கழித்தன. இவன் எப்போதடா வேலைக்கு கிளம்புவான் என ஒவ்வொரு கணமும் மனதினுள் படபடத்தாள். ஒரு மாதிரி அவன் கிளம்பி விட்டான். கதவை சாற்றிவிட்டு அழத் தொடங்கியவள் தான். எவ்வளவு நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியாது. ஒருவாறு அழுது அழுது மனதை அழுத்திய பாரத்தை கரைத்த ராதா ஒரு இயந்திரம் போல அன்றைய வேலைகளை முடித்துவிட்டு தன் அறையினுள் அடைந்து கொண்டாள். இப்படியே 2 நாட்கள் கழிய ராதாவிடம் தெரிந்த மாற்றத்தை ராமும் 2 நாட்களாக அவதானித்தபடியே தான் இருந்தான். 3வது நாள் யாதவ் ராதாவுக்கு கால் செய்தான். என்ன ராதா, 2 நாளா காலே பண்ணல, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். ராதாவுக்கு மடை திறந்த வெள்ளம் போல கண்களில் இருந்து ஊற்றியது. இருந்தாலும் போனில் அழுது அவனை கலவரப்படுத்த அவள் விரும்பவில்லை. எல்லாவற்றையும் நேரில் பேசிக்கொள்ளலாம் என நினைத்து வழக்கமாக சந்திக்கும் இடத்துக்கு வரச் சொன்னாள். அவனும் சரி என்று விட்டு வைத்து விட்டான்.
அவன் சொன்ன நேரத்திற்கு, சொன்ன இடத்திற்கு செல்ல தயாரானாள் ராதா. அதற்குள் எதிர்பாராத விதமாக ராம் வீட்டிற்கு வந்துவிடவே, என்ன செய்வதென்று ஒரு கணம் திகைத்து விட்டாள் ராதா. பின் அவன் ஒரு ஃபைலை விட்டுச் சென்றதாகவும், அதை எடுக்க வந்ததாகவும் சொல்லிவிட்டு, அதை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்றான். அப்பாடா! என நினைத்து ராதா திரும்ப, வாசல் வரை சென்ற ராம் திரும்பி, "என்ன ஆச்சு ராதா உனக்கு?" என்று அடிக்குரலில் கேட்க, ராதா திகைத்து விட்டாள். என்னாச்சு?" என்று ராதா பயத்துடன் திக்கி திணறி கேட்டு முடிக்க, "இல்ல, ஒரு மாதிரி டல்லா இருக்கிற. நான் வெளியில கிளம்புறேன். வந்து வாசல் கதவ பூட்டாம உன் பாட்டுக்கு உன் ரூமுக்கு போற. அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன்" என்றான். அவன் கேட்டதும் ராதா, "ஒண்ணும் இல்ல, தலைவலி" என்று திக்கித் திணறிக் கூறி முடித்தாள். அவள் தலைவலி என்று கூறவும், அவன் அவளை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையிலேயே ராதா திண்டாடிப் போனாள். அவன், "கதவ பூட்டு" என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ராதா பல நிமிடங்கள் சிலையாக நின்றாள். ஆனால் அந்த சிலையின் நினைவுகளை ஜாதவ் காத்திருப்பான் என்ற சிந்தனை மீட்டெடுக்க விரைந்து தயாராகி அவனை காணச் சென்றாள். அங்கு ஜாதவ் அவள் வந்ததை கூட கவனிக்காமல் தீவிரமான யோசனையில் இருந்தான். அடிக்கடி போனை எடுத்து யாருக்கோ பேச முயன்று லைன் போகாததால் எரிச்சலுடன் வைத்துவிட்டு மீண்டும் தீவிர யோசனையில் ஆழ்ந்தான். ஒருவேளை நம்மள காணலன்னு தான் இப்படி இருக்கானோ, நம்மளுக்கு தான் கால் பண்றானோ என்ற ஐயம் தோன்ற ராதா தன் மொபைலை எடுத்து பார்த்தாள். ஆனால் அவள் மொபைலுக்கு எந்த அழைப்பும் வரவில்லை. அவள் யோசனையுடன் அவன் அருகில் சென்றாள். அத்தியாயம் 12. ராதா வந்ததை கூட கவனிக்காமல் ராம் சிந்தனையில் மூழ்கியிருக்க, இது என்ன புது பிரச்சனை என்று யோசித்துக் கொண்டே ராதா எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்து, "ஜாது" என அவனை மென் குரலில் அழைத்தாள். அவன் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தான். ஆனால் வழக்கமாக அவளை கொள்ளை கொள்ளும் புன்னகை அது இல்லை. அவன் முகத்தில் வலுக்கட்டாயமாக வந்த புன்னகைதான் இது. ராதா நெற்றியை சுருக்கி அவனை பார்த்தாள். 2 நாட்களாக ஷேவ் செய்யாத தாடியுடன், தூக்கமில்லாமல் சிவந்த கண்களுடன் இருந்தான். "என்னாச்சு ஜாது? ஏன் இப்படி ஒரு கோலத்துல இருக்கிற?" என்று உண்மையான அக்கறையுடன் கேட்டாள். அவன் முதலில் ஒன்றுமே சொல்லவில்லை. பின் அவளது வற்புறுத்தலின் பேரில் சொல்லத் தொடங்கினான். "ராதா, என் கூட ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடிக்கடி உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனா டீட்டெயில்டா சொன்னதில்ல" என்று தொடங்க, ராதா ஆம் என ஆமோதிக்கும் விதமாக தலையாட்டினாள். ஜாதவ் தன் தோழி என இடையில் எப்போதாவது சொல்லுவான். ஆனால் பெயர், ஊர் எதையும் சொன்னதில்லை. ஆனால் அவன் சொன்னதிலிருந்து அவள் ஒரு தைரியமான, நல்ல பெண். இதுவே அவளைப் பற்றி ராதாவின் அபிப்பிராயமாக இருந்தது. இப்போது எதற்கு அந்த பெண்ணை பற்றி பேசுகிறான் என குழம்பி போனாள் ராதா. அவள் மனதில் நொடியில் 1000 எண்ணங்கள் வந்து போனது. அவளின் தலையசைப்பை தொடர்ந்து ஜாதவ் சொல்லத் தொடங்கினான். அவ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிரா அவங்க பண்ற தப்பையெல்லாம் எதிர்த்து ஒரு ஆர்டிக்கல் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது ரொம்ப சீக்ரெட். அது என்ன கம்பெனி, அது என்ன தப்பு என்கிட்ட கூட சொல்லல. ஆனா அதுக்காக அவ நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய ஆதாரங்கள கலெக்ட் பண்ணா. முதல்ல அவ சொல்றத மக்கள் கேட்டு அவளுக்கு ஆதரவா நின்னாங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்கள தான் தட்டி கேட்டுக்கிட்டு இருந்ததா சொன்னா. ஆனா கொஞ்ச நாள்ல அவன் தன்னோட பணத்த வச்சு அந்த மக்கள தான் நல்லவ மாதிரியும், அவள கெட்டவ மாதிரியும் நம்ப வச்சுட்டான். அந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கவலைப்பட்டா. அவன் சொல்ல சொல்ல ராதாவுக்கு மனதிற்குள் எங்கேயோ புரிபடாத முடிச்சு ஒன்று உருவாகத் தொடங்கியது. அவள் இதய துடிப்பும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அவன், "ஆனாலும் அவ தனியா தன்னால முடிஞ்சத செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. ஏதோ முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்குது. உன்னை பார்க்கணும்னு 2 நாள் முன்னாடி கால் பண்ணி சொன்னா. நானும் அவ சொன்ன இடத்துல வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவள காணோம்னு அவ வீட்டுக்கு போனேன். ஆனா அங்கேயும் அவள காணோம். 2 நாளா எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஆனா நந்தினிய காணவே இல்ல" என அவன் முடிக்க, ராதா திடுக்கிட்டு போய் நிமிர்ந்து பார்த்தாள். "என்ன சொன்ன ஜாது? அவ பேரு நந்தினியா?" என அவள் அதிர்வுடன் கேட்க, அவன் நிமிர்ந்து பார்த்து, "ஆமா ராதா, உனக்கு அவள தெரியுமா?" என்று கேட்க, ராதாவின் விழி தன் தாய்மொழியில் பேசத் தொடங்கியது. அவள் அழ ஆரம்பித்தாள். ஜாதவ் அதிர்ச்சியாகி, "என்னாச்சு ராதா? ஏன் அழற?" என்று அவளை தேற்றத் தொடங்கினான். அத்தியாயம் 13. ராதா திடீரென்று அழத் தொடங்க, ஜாதவ் பதறிப் போய்விட்டான். "ஏன் ராதி அழற? ஏன் அழற? அடியே சொல்லுடி, என்ன ஆச்சு?" என அவளை பிடித்து உலுக்கவும், அவள் அழுகையினூடே 3 நாட்களுக்கு முன் நடந்தவற்றை சொல்லி முடித்தாள். அவன் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தான்.
அவள் அவனை நிமிர்ந்து பார்க்க கூட தைரியமில்லாமல் கீழே குனிந்து அழுதபடி இருந்தாள். மன்னிச்சிரு ஜாது. ஆனா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த டைம் நான் அந்த பொண்ண காப்பாத்தணும்னு தான் நெனச்சேன். ஆனா எனக்கு எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல என்று கூறி முடிக்க அவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அந்த ஒரு பார்வையில் 1000 அர்த்தங்கள். அதன் கனத்தை தாங்க முடியாமல் ராதா மறுபடி கீழே குனிந்து அழத் தொடங்கினாள். அவன் தலையை அழுந்த கோதிவிட்டு, சி, என்னடி இப்படி பண்ணிட்ட? உடனே போலீஸுக்கோ இல்ல எனக்கோ கால் பண்ணியிருக்க வேண்டியது தானே என ஜாதவ் சொல்ல, ராதா மீண்டும் அழத் தொடங்க அவளை சமாதானப்படுத்துவதே அவனுக்கு பெரும் பாடாக ஆனது. அங்கு வருவோர் போவோர் எல்லாம் வித்தியாசமாக பார்க்க அவனுக்கு ரொம்ப சங்கடமாகி போனது. அவளும் அதை உணர்ந்து ஒரு மாதிரி சமாதானமானாள். அதன் பின் அடுத்து என்ன செய்வது என்று இருவரும் இணைந்து திட்டமிட்டனர். என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது ராதா. அத உங்க அண்ணன் வாயாலேயே ஒத்துக்க வைக்கணும். என்ன பண்ணலாம் என்று யோசித்த ஜாதவ், அந்த வீட்டுக்கே போய் பேய் டிராமா போடலாம் என யோசனை கொடுக்க, மறுநாளிலிருந்தே அதை செயல்படுத்த தொடங்கினாள் ராதா. அதன் அடுத்த கட்டம்தான் இப்போது ராதாவுக்கு பேய் பிடித்த மாதிரி நடிக்க இருப்பது. மறுநாளிலிருந்து ராதா பெர்ஃபார்மன்ஸ் அடி தூள். ராம் மிகவும் பயந்து விட்டான். அடுத்து வந்த நாட்களில் ஒரு நாள் ராதா ஒரு மூலையில் தரையில் இருந்து மேலேயே வெறித்து பார்த்தபடி இருந்தாள். ராம் அவள் அருகில் வந்து அவளை அழைத்தான். ராதா. அவள் முறைத்து அவனையே வெறித்து பார்த்தாள். நான் ராதா இல்ல, நந்தினி என்றாள். ராம் உறைந்து போய் பார்த்தான். என்ன ஆச்சு ராதா, என்ன உளர்ற என்றான். ஓ, உளறேனா? நானா? என்ன தெரியல. என்ன துடி துடிக்க கொன்னியே, ஞாபகம் இல்ல? இன்னும் ஏதேதோ எல்லாம் பேசிவிட்டு கர்ண கடூரமாக அவனை முறைத்தாள். அவன் அவளை புரியாமல் பார்த்தான். ராதா, நீ என்ன சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஏதேதோ என்னென்னமோ பேசுற? என்னதான் ஆச்சு உனக்கு? அவள் அவனை ஆயாசமாக பார்த்தாள். மனதுக்குள், என்னடா இவன், ஷாக் ஆவான்னு பார்த்தா ஒண்ணுமே புரியாத மாதிரி பார்க்கறான். ஏதோ புரியாத லாங்குவேஜ் படத்தை பார்க்கற மாதிரி பார்க்கறானே என அவள்தான் ஷாக் ஆனாள். நந்தினி சொல்வது போல அன்று நடந்ததையெல்லாம் சொன்னாள். ராமோ இன்னமும் புரியாத பார்வையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களை பார்த்த ராதாவால் அவன் பொய் சொல்கிறான் என்பதை உறுதியாக்க இயலவில்லை. ஏனெனில் அவன் கண்களில் பொய் இருப்பது போல தெரியவில்லை. இதையெல்லாம் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த ஜாதவ் வெளியே வந்தான். போதும் ராதா, டிராமாலாம் போதும், இனி வேலைக்காகாது. உண்மையை சொன்னாதான் உங்க அண்ணன் வழிக்கு வருவார் போல இருக்கு என்று கூறியபடியே வந்த ஜாதவை வித்தியாசமாக பார்த்த ராம், இவன் யாரு என்று அதிர்ச்சியாகி ராதாவை பார்க்க, அவள் ஜாதவை பார்க்க, அவன் சொல்லு என்பது போல கண்ணை காட்டினான். அவளும் அன்று நடந்ததை எல்லாம் சொன்னாள். ராம் அதிர்ச்சியாகி, என்ன சொல்ற நீ? நீ சொல்ற அன்னைக்கு நான் முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அதனாலதான் நீ கால் பண்ணப்போ அப்படி சொன்னேன். ஜாதவ் இடையில், என்ன, நந்தினிய எப்படி கொலை பண்ணலான்னு மீட்டிங் போட்டியாடா என்றான் அடக்க முடியாத கோபத்துடன். ராம் அவனை முறைத்து கொண்டே, நந்தினி யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் நான் எதுக்கு அவளை கொலை பண்ணணும்? ஏண்டி, உனக்கே அன்னைக்கு நான் 1 ஹவர் கழிச்சு கால் பண்ணினேன். உன் போன் தான் ஸ்விட்ச் ஆஃப்னு இருந்துச்சு என்று கத்தினான். கூடவே, வேணும்னா உன் போனை எடுத்து பாரு என்றான். அவள் தன் போனை எடுத்து பார்த்தபோது அந்த தேதியில் நந்தினியிடம் ராம் பேசிக் கொண்டிருந்ததை அவள் பார்த்து கொண்டிருந்த அதே நேரத்தில் அவன் அவளுக்கு கால் பண்ணி இருந்ததாக மெசேஜ் வந்திருந்தது. ஆனால் அவள் நேரில் பார்த்தபோது ராம் போனை எடுக்கவே இல்லையே, எப்படி என யோசித்தாள். தன் சிந்தனையை வாய்விட்டும் கூறினாள். ராமும் ஜாதவும் யோசனையில் இருந்தபோது வாசலில் ஒரு குரல் கேட்டது. ஆமா ராதா, சந்தேகமே வேணாம். அந்த நந்தினிய கொலை பண்ணுனது உங்க அண்ணனே இல்ல. ஏன்னா அவளை கொலை பண்ணுனது நான் தான். அத்தியாயம் 14. ஆமா ராதா, சந்தேகமே வேணாம். அந்த நந்தினிய கொலை பண்ணுனது உங்க அண்ணன் இல்ல. ஏன்னா அவளை கொன்னது நான் தான் என்று வாசலில் ஒரு குரல் கேட்க மூவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே கருப்பு கலர் முழு கோட்டு பாதி முகத்தை மறைக்க, அணிந்திருந்த கண்ணாடி மீதி முகத்தை மறைக்க, வாயில் சிகரெட்டோடு ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனை மூவரும் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்க, அவன் பின்னே ஒன்றன் பின் ஒன்றாக சில தடியர்கள் வர, அவர்களை பார்த்து ராதா அதிர்ச்சியில் விழிகளை உருட்டினாள். ஜாதவின் கைகளை பற்றி கொண்டு, இவங்கதான் இவங்கதான் நந்தினிய கொன்னப்போ ராம் கூட இருந்தவங்க என்று பதற, அந்த கூலிங் கிளாஸ்காரன் பெரிதாக சிரித்தான். அவனை குழப்பமாக பார்த்தனர் ராமும் ராதாவும். அவன், ஆமா, இவங்க தான் இருந்தாங்க. ஆனா உன் அண்ணன் கூட இல்லம்மா, ஏன் கூட என்று விட்டு
கண்ணாடியையும் தலையில் இருந்த கோட்டு தொப்பியையும் கழற்றினான். ராதாவும் ராமும் வாயை பிளந்தனர். ஏனெனில் வந்தவன் அச்சு அசல் ராம் போலவே இருந்தான். அவன் பேசத் தொடங்கினான். அந்த நந்தினிய கொன்னது நான் தான். ஆனா, அவ எப்படியோ என் கண்ணுல மண்ண தூவிட்டு எல்லா எவிடன்ஸையும் ஐஜி ஆபீஸ்ல குடுத்துட்டா. இப்ப என்ன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குது. இத பாருங்க, எனக்கு போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போறதெல்லாம் முடியாதுப்பா. அதனால இப்ப என்னோட பிளான் என்னன்னா, என்றபடி மூவரையும் பார்க்க ராதாவும் ராமும் பயத்தில் விழிகள் விரிய பார்க்க ஜாதவ் கூறினான். எங்கள கொன்னுட்டு ராம் தான் நீங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு போலீஸ்ல இந்த இடத்த காட்டிட்டு நீ கொள்ளையடிச்ச பணத்தோட ஃபாரின்ல செட்டில் ஆக போற அதானே என்றபடி கைகளை கட்டியபடி ஒற்றை புருவத்தை தூக்கியபடியே கேட்டான். ஆமா. ஆனா இத பத்தி தெரிஞ்சும் பயமே இல்லாம இருக்க பாரு. அத நினைச்சா தான் ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான்டா என்றான். ஜாதவ் சிரிக்கத் தொடங்கினான். வந்தவன் முகம் மாறினான். ஏன்டா சிரிக்கிற என கேட்ட நொடியே தட தடவென ஒரு போலீஸ் பட்டாளமே உள்ளே வந்தது. ஜாதவையும் ராதாவையும் தவிர அனைவரையும் கைது செய்தனர். ராம் உட்பட அனைவரும் திகைத்து போய் நிற்க ஜாதவ் பேசத் தொடங்கினான். ராம விட்டுடுங்க, அவரு குற்றவாளி இல்ல என்று விட்டு உருமிக் கொண்டிருந்தவனை பார்த்து கூறினான். நான் சிபிஐடா. முதல்ல ராதா சொன்னப்போ நானும் ராம் தான் கொலகாரன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியும் உண்மை தெரிஞ்சதும் எங்கள கொல்ல முயற்சி பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுதான் போலீஸ் டீம வர சொன்னேன். ஆனா ராம் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னப்போ அவன் கண்ணுல உண்மை இருந்துச்சு. அதனால யோசிச்சேன். ஆனா இப்படி ஒரு திருப்பத்தை நானும் எதிர்பார்க்கல. நீயாவே வந்து மாட்டிக்கிட்ட. வா என்றவாறு அவனை பார்த்து ஒற்றை புருவத்தை தூக்கினான். அவர்களை கைது செய்து உள்ளே தள்ளிவிட்டு அடுத்தது ராதாவையும் கைது செய்தான் மனைவியாக. இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.